Hi guys, welcome to Oracle Apex தமிழ் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபெக்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ டாபிக் 7ல் நேவிகேஷனில் வந்து ப்ரீவியஸாக வீடியோஸில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து மெனுவோட சப் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் சப் மெனு எப்படி கிரியேட் பண்ணுறது, லெவல் 1 2 லெவல் 3 லெவல் 4 அந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில் பற்றி பார்த்தோம். அதோட ஃபுல் ஓவர்வியூ பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. நான் வந்து வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் ஆரக்கிள் ஏபெக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ உங்கள் ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே லாகின் பண்ணிக்கங்க. ஓகே. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனில் வந்து எடிட் அப்ளிகேஷன் கொடுத்துங்க. கோ டு த ஷேர்டு காம்பனண்ட். ஓகே. ஹியர் ஃபைண்ட் த நேவிகேஷன் பார் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அப்ளிகேஷன் வந்து நான் ரன் டைம் லாகின் பண்ணுறேன். ஸோ ரன் டைம் லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மெனு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெனுலாம் என்ன, சப் மெனுனா என்ன, சப் மெனுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ டாப் நேவிகேஷனில் ஸோ இந்த இடத்துல இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் எப்படி மெனு கிரியேட் பண்ணுறது, மெனுவோட லெவல் எப்படி கொடுக்கறது, ஒரு மெனு கீழே இன்னொரு மெனு எப்படி கொடுக்கறது, ஐகான் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷனுக்குள்ளே ஷேர்டு கம்பனண்ட்டுக்குள்ளே நேவிகேஷன் பார் லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நேவிகேஷன் மெனுனாலே இந்த ஃபுல் லிஸ்ட்டு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, ரெண்டாவது நேவிகேஷன் மெனு, பிரெட் க்ரம்மு, அப்புறம் வந்து நேவிகேஷன் பார் லிஸ்ட்டு. ஓகேங்களா? சர்ச் கான்ஃபிகரேஷன் தனி. ஓகே. நேவிகேஷன் பார் லிஸ்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இந்த நேவிகேஷன் பாரில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு நேவிகேஷன் பார் இருக்குது. யூ வாண்ட் டு கிரியேட் நியூ பார், யூ ஜஸ்ட் கோ டு த கிரியேட் அண்ட் இதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணி நியூ பார்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு நேவிகேஷன் பாரை காப்பி எடுக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை இதே போதும் நம்ம எடிட் பண்ணணும்னு நினச்சா இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேவிகேஷன் பார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டிக் டைப்பாக இருக்குது. ஸோ இதுவே நம்ம டைனமிக் டைப்பாகவும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த டைப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இங்கே மெனுவோட நேம் கொடுத்துட்டு இதில் வந்து ஸ்டேட்டிக்காக டைனமிக்னு கேட்கும். ஸோ டைனமிக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட செலக்ட் கொரி, அதாவது இந்த கொரியோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட செலக்ட் கொரியை வந்து இதில் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொரியை பேஸ் பண்ணி உங்களோட நேவிகேஷன் பார் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. லேபிள் என்ன கொடுக்கணும், டார்கெட் என்ன கொடுக்கணும், கரண்ட் மெனுவா இல்லையா, ஏதாவது இமேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னா இமேஜோட ஆட்ரிபியூட்ஸு, ஐகான் இல்லாமல் எப்படி கொடுக்குறது. ஓகேங்களா? அதாவது அடுத்து ஹையரார்கி பேஸ் பண்ணி லெவல்ஸ், மெனு ஸ்டார்ட் மெனு, அப்புறம் வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அந்த மாதிரி எப்படி கொடுக்குறது. ஓகே. அப்புறம் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த கொரி ரிட்டர்ன் ஆகணும், இல்லைன்னா இந்த கொரி ரிட்டர்ன் ஆகணும், நார்மல் மெனு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நேவிகேஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஒரு மெனுவுக்கும் நீங்கள் ரைட்ஸ் பேஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து டைனமிக்காக மெனு கிரியேட் பண்ணுறது. ஸோ பெரிய பெரிய அப்ளிகேஷன் பண்ணும்போது யூசருக்கு வந்து ரைட்ஸ் பேஸில் அது கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மெனு ஸ்ட்ரக்சர் போகும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து இதுதான் மெனு இருக்க போகுது அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டிக்கே போதும். இந்த ஸ்டேட்டிக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெனுக்கும் வந்து நம்ம கண்டிஷன் பேஸில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லைக் நம்ம வந்து ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், என்ன ரைட்ஸ் பேஸில் வரணும் அப்படிங்கிறதும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லாட்டி அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் போட்டு கொடுக்கலாம், இல்லை உங்களோட ரெக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி இதில் கொண்டு வரலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ் இது எல்லாமே இதை பண்ண முடியும்.
உங்களோட இதில நெறைய எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல் குடுத்ததுனால, இத பேஸ் பண்ணி நம்மளோட நெறைய கண்டிஷன்ஸ் வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த மெனுவே இருக்கணும், எனக்கு வந்து டிஸ்ப்ளேல வரக்கூடாது அப்டின்னா, இது வந்து நெவர் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்துரும். இத அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மெனு அவைலபிளா இருக்கும். பட் வந்து யூசரோட நேவிகேஷன்ல வந்து இந்த மெனு வந்து காட்டாது. ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப நான் நேவிகேஷன் மெனுல இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி மெனுலாம் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க. அகைன் வந்து நம்ம நேவிகேஷன் மெனு கிரியேட் பண்ற மாரி தான் நேவிகேஷன் பார் லிஸ்ட்டும். ஸோ இந்த நேவிகேஷன் பார்ல வந்து கிரியேட் லிஸ்ட் என்ட்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணிட்டு இப்ப என்ன பட்டன் வைக்க போறோம், என்ன பேஜ் வைக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம இங்க குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செர்ச் அப்படின்னு ஒரு ஐகான் வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்ல வரணுமா, லாஸ்ட்ல வரணுமா அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட்டே வரணும் அப்படிங்கிறதுனால, நான் என்ன பண்ணிக்கிறேன் 1 அப்படின்னு பேஜ் ஐட்டம் குடுத்துக்கிறேன். அம் செர்ச்ன்னு குடுத்துக்கிறேன். இமேஜ் என்ன வேணும் அப்படின்னா, ஃபார் செர்ச் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. இது இமேஜ்ல வந்து இந்த இந்த செர்ச்ச கிளிக் பண்ணும்போது, எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்றது தான் இது. ஓகே. இது வந்து பேஜ் நம்பர் 1ன்னு குடுத்துக்கிறேன். பேஜ் நம்பர் 1க்கு போம்போது, நீங்க வந்து அந்த பேஜ்ல வந்து ஒரு இன்டராக்டிவ் ரிப்போர்ட்டோ, இல்ல ஒரு கிளாசிக் ரிப்போர்ட்டோ குடுத்தீங்க அப்படின்னா, ரீசெட் பேஜினேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல வந்து ப்ரீவியஸா நீங்க செர்ச் பண்ணும்போது ஒரு 4வது பேஜுக்கு போயிருந்தாலும், ஆ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த மெனு வழியா போகும்போது, அது வந்து ரீசெட் பேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டக்குனு ஷோ ஆகாது. ஸோ அத வந்து அ இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ப்ரீவியஸ் ரெக்வெஸ்ட் வந்து அதோட ஸ்டேஜ் எல்லாமே கிளியர் ஆயிரும். அதுபோக கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எல்லா யூஆர்எல்லையும் கண்டிப்பா குடுத்துரணும். ஏன்னா, இப்ப நீங்க கரண்ட்டா ஒரு ஒரு யூஆர்எல்ல கிளிக் பண்ணி போறீங்க. அப்புறம் இன்னொரு யூஆர்எல்ல வந்து வேல்யூ வரல அப்படின்னா, அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் என்ன வந்தீங்களோ, அதோட டேட்டா வந்து அதுல கிளியர் ஆகாம அப்படியே அ டெம்பரரியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலயே டேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க ராங்கா போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ இது போக அடுத்து கீழ பார்த்தீங்க அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் எப்படி குடுக்கணும், அதோட வேல்யூஸ் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இத நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பேஜ்லேருந்து எப்படி பாராமீட்டர் போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்ப இந்த பாராமீட்டர்லயே ஃபர்ஸ்ட்ல ஒரு வேல்யூ அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 1 போனதுனால அந்த அந்த பேஜ்ல என்ன ஐட்டம செலக்ட் பண்ணணுமோ, அத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். 1ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ வந்து நான் இப்ப ஸ்டாட்டிக்கா குடுக்குறேன். 1, 2, 3 அந்த மாரி ஒரு ஸ்டாட்டிக்கா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டாட்டிக்கா குடுக்கனாலும் குடுத்துக்கலாம். இல்ல ஒரு அப்ளிகேஷன் ஐட்டத்த கால் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதோட ஹெல்ப்லாம் இங்க இருக்கு. இங்க இருக்கும். இது ஒரு அப்ளிகேஷன் ஐட்டம். அந்த மாரி ஏதாவது கால் பண்றதா இருந்தா கால் பண்ணிக்கலாம். இது ஒரு பாராமீட்டர் தான் கால் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா இல்ல. நீங்க வந்து இங்க மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் வந்து இதுல பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்க பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது, நீங்க என்ன மாரியான பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்லி ஐடி, நம்பர் அந்த மாரி கான்செப்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வேர்க்கர்ல வந்து கமா, கோலன் இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வராம மேக்ஸிமம் பாத்துக்கங்க. ஏன்னா நம்மளோட யூஆர்எல்ல பை டிஃபால்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோலன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க கோலன், கமா பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க அடிஷனலா நீங்க ஒரு பாராமீட்டர கமா இல்ல கோலன் வச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டால இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாராமீட்டர்ஸ் வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா அப்ளை ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அது ராங்கா வந்து வந்துரும். ஓகேங்களா? டேட்டா வந்து மாறி, மாறி பொசிஷன்ல வந்து உட்காந்துரும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஐடி அப்படிங்கிற மாரி கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ அது போக இப்ப இது வந்து கரண்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது. அது போக கண்டிஷன்ஸ், ஆத்தரைசேஷன் ஏதாவது குடுக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இந்த பட்டன வந்து எவ்வளோ தடவ கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்றதுனாலும் இங்க என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஏதாவது ஏபிஐக்கு கால் பண்றதா இருந்தாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸு. இது போக கீழ சில சிஎஸ்எஸ் இந்த மெனுக்காக சிஎஸ்எஸ் கிளாஸ் நம்ம எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறத இங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அடிஷனல் அட்ரிபியூட்ஸ் நீங்க ஏதாவது குடுக்கனாலும் குடுத்துக்கலாம். ஒரு லிங்க்ல ஏதாவது டார்கெட் குடுக்கணும் அப்படின்னா குடுத்துக்கலாம். இது மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கு. அத வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் நேவிகேஷன் மெனு கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது பார்ல கிரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துருச்சு. ஓகே. அகைன் ஐ ஜஸ்ட் ரன் மை சர்ச். ஓகே.
இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இங்க செர்ச் வந்துருச்சு. ஓகேங்களா? நேவிகேஷன் பார்ல ஒரு மெனு வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் கிளிக் பண்றேன். ஸோ அகைன் இட் வில் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு தான் வருது. பாராமீட்டர்ஸ் வேல்யூ குடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆயிருச்சு. ஸோ நேவிகேஷன் பார்ல எப்படி போய் நீங்க ஷேடோ காம்போனன்ட்ல போய் அத கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த பார்ல எப்படி பாராமீட்டர்ஸ்லாம் குடுக்கணும். அப்படிங்கிறத பத்தி பார்த்தீங்க. கம்ப்ளீட்டா பார்த்தீங்க. இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு இப்ப ஐகான் மட்டும் வரணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களோட அட்ரிபியூட்ஸ்ல வந்து நம்ம ஐகான் ஒன்லி அந்த மாரி குடுக்கணும். சில சில இந்த apex.oracle.comல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி கிளாஸஸ்லாம் ஷார்ட்கட்ஸு, கிளாஸு, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாரிலாம் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல அது கரெக்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நேவிகேஷன் பார் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? அதில எப்படி கண்டிஷன்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்ப நமக்கு வந்து இதில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் கண்டிஷன்ஸ்ல போய் இப்ப நான் நெவர் குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அது போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும்போது எனக்கு வரணும். அடுத்த பேஜ் போகும்போது எனக்கு வரக்கூடாது. செகண்ட் பேஜ்ல வரும்போது எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக கண்டிஷன்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியும்? போட முடியும். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க, கோ டூ தி எக்ஸ்பிரஷன்ஸ் போங்க. இல்லன்னா உங்க ஃபங்ஷன கால் பண்ணீங்க. ஆ இப்போ ஃபங்ஷன்ல வந்து ஆப் பேஜ் ஐடி ஈக்குவல் டூ 2 அந்த மாரி குடுக்குறேன். ஓகேங்களா? பேஜ் ஐடி 2ஆ இருந்தா வரணும். பேஜ் 1ஆ இருந்தா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப பேஜ் பாருங்க. பேஜ் நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கேன். எனக்கு வரல. நான் 2வது பேஜுக்கு போறேன். எனக்கு இந்த ரெக்கார்ட் வருது பார்த்தீங்களா? ஸோ ஒரு நேவிகேஷன் பார்ல எப்படி டைனமிக்கா நம்மளால வேல்யூ குடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே. ஸோ இத நீங்களும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நேவிகேஷன் பார்ல அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நேவிகேஷன் மெனுலாம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ. பாய்.